அங்கிட்ட கேட்டேன், எனக்கு மழை நேரம் வந்துருச்சு, கேன்சல் பண்ணிடுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அனுப்பி சொன்னதெல்லாம் வந்துடுவாங்க, மழை ஒரு தடை தான், ஆனாலும் தடையெல்லாம் நீக்கிட்டு கண்டிப்பாக உற்சாகமாக எல்லாம் வருவாங்க. அனுப்பி சொன்னார், நமக்கே சொன்னார். அதே மாதிரி எல்லாரும் வந்துருக்கீங்க. அப்போ நம்ம மகிழ்ச்சி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை இங்கே கொண்டு வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட அதிகம் எல்லாரையும் பார்த்ததுல இங்கே எல்லாருமே பெண்களாக இருக்கிறபடியால் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குளிர்ந்த மாலை வேளையில் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நான் என்னன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். நேற்று ஒரு மெசேஜ் எடுத்து வச்சேன், இன்னைக்கு ஒரு மெசேஜ் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு 2-3 விஷயம் நான் யோசிச்சுட்டே இருக்கும் போது எதை குறித்து நம்ம ரொம்ப அதிகமாக தியானிக்கணும், எது ரொம்ப தேவை இந்த நாட்டு நடப்புலையும் சரி, நம்மளுக்கு இன்றைக்கு இந்த நாளில் என்ன தேவை அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டிருக்கும் போது நேற்று எடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு தனியாக திருப்பியும் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து திருப்பி நான் தியானித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். என்னோட மெசேஜோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, The silence of true love. தெய்வீக அன்பு, அதாவது ஒரு உண்மையான அன்பு, ஆண்டவருடைய அன்பு. நம்ம நிறைய பேருக்கு நம்ம அன்பை பற்றி பகிர்ந்துருப்போம், நிறைய காரியங்கள் நம்ம கேட்டிருப்போம், செய்தியிலையும் சரி வெளி உலகத்துலையும் சரி நிறைய காரியங்கள் நம்ம அன்பை குறித்து நம்ம நிறைய விஷயம் கேட்டிருப்போம். ஆனால் டிஃப்ரெண்ட் கோணங்களில் நம்ம அன்பை பற்றி நம்ம பேசும்போது இன்னும் அதிக உற்சாகத்தை தரும் என்று தான் நம்புகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சோகமாக யாரும் இல்லை. ஸோ அன்பை பற்றி பேசும்போது இன்னும் அன்பாய் சிரித்து கொண்டு இன்னும் அன்பாய் எல்லாரையும் ஒருத்தர் முகத்தில் பார்த்து ஒரு பிரைஸ்லாம் சொல்லுவோமா, எல்லாரையும் பார்த்து அல்லேலூயா சொல்லி ரொம்ப சந்தோஷம். அந்த அன்புன்ற ஒரு வார்த்தை நிறைய வார்த்தை நம்ம சொல்லலாம். தெய்வீக அன்பு, அப்புறம் வேற அன்பு, பரிசுத்த முகத்தான நம்ம கொடுக்குற அன்பு. இந்த காலேஜ் லைஃப்ல ஸ்கூல் லைஃப்ல பிள்ளைங்க எல்லாம் அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி அன்பு தான் நான் சொல்ல பேச வரல. அதை விட ஜாஸ்தியா பெரிய அன்பு, சைலன்ஸ் ஆஃப் ட்ரூ லவ், உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பை கொடுத்து நம்ம பேசலாம். என்னோட வாசிங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதியை சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. இதுல நான் ஆங்கில வார்த்தைகள் ஆங்கிலத்துல நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்ல நிறைய காரியங்கள்ல டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நான் பார்த்தேன். என்னன்னா அன்பு தற்பெருமையா இருக்காது, போஸ்ட் ஆகாது, பிராக் ஆகாது, makes no fuss, not sing in own praise. நம்ம அன்பு செலுத்துறது கிடையாது. ஒருத்தர் நம்ம பிரைஸ் பண்றதுக்காக, அதாவது ஒருத்தர் நம்ம பாராட்டிக்கிறதுக்காக, பரிசாட்டுறதுக்காக நம்ம அன்பு செலுத்துறது கிடையாது. அதே மாதிரி தான் கடவுளோட அன்பு நம்ம கிட்ட இருக்கும்போது அது நம்மளுக்கு என்னவா இருக்கு, தெய்வீக அன்பாக இருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிற அன்பா இருக்கிறது. நம்மளோட காற்ற ஒரு அன்பும் நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம காமிக்கிற அன்பு எப்பவுமே எப்படி இருக்குன்னா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம யார், தேவனுடைய பிள்ளைகள். ஸோ நம்ம காற்ற அன்பு எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்ன வாசிங்க 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ரொம்ப அழகான வசனம் இல்ல. நாவினால் அல்ல. இந்த அன்பு சும்மா நான் ரொம்ப உங்க அன்பா இருக்க அப்படின்னு சொல்றவங்க நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டயோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ற அன்பும் சரி, அக்கா தம்பி கிட்ட சொல்ற அன்பும் சரி, இதெல்லாம் நம்ம வாய் வார்த்தையால சொல்ற அன்பெல்லாம் சில டைம் எப்படி இருக்கும், அன்பு செலுத்துறாங்க, நான் உங்களை ரொம்ப அன்பு வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க, ஆனால் அன்பாவே இருக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க யார்கிட்டயாவது ரொம்ப வாய் வார்த்தையால சொல்ற அன்பு எப்படி இருக்காது, அது மயமான அன்பா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த சைலண்டா பண்ணும்போது அந்த விஷயம் எப்படி இருக்கும், சைலண்டா நீங்க லவ் பண்ணும்போது ட்ரூவா
நீங்க அது வந்து எப்படி வாயில வார்த்தை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து சொல்லும் போது பேசும்போது நான் ரொம்ப அப்ப இல்லாம இருக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பர் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையா நண்பா சும்மா வாய் வார்த்தையால சொல்றாங்க. ஆனா சில பேர் எல்லாம் வழியில காமிக்கவே மாட்டாங்க. அதுதான் நம்புறோம் அப்படின்றது கிடையாது. பட் அது வாய் வார்த்தையில சொல்ல வார்த்தைனாலே கிடையாது, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வர உண்மையான அன்பு தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:19. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. கோபப்படுறது கூட எப்படி இருக்கணும்? தாமதமாக இருக்க வேண்டும். வாயினால வர வார்த்தைகள் எல்லாமே நம்ம சீக்கிரமா புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம்ல, அது நம்ம உள்ளத்துல இருந்து சொல்றோமா இல்லை வெளியில இருந்து சொல்றோமோனால யாரும் நம்ம ஆராயறது கிடையாது. ஆனாலும் நம்ம சொற்பொழிவு எப்படி இருக்கு, நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே வந்து வாய் வார்த்தைனால ரொம்ப அன்பு செலுத்துறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு உங்களை குறிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்பு செலுத்துற அன்பு வந்து ரொம்ப முக்கியமான பூர்ண அன்பு கண்டிப்பா கிடையவே கிடையாது. புகழப்படலா இருக்கக்கூடாது. இப்போ சில டைம்ல நம்ம யாருக்காவது தர்மம் செய்யறோம், ஏழைகளுக்கு நம்ம செய்யற தானங்கள் தர்மங்கள் இதெல்லாம் சில பேர் என்ன பண்றாங்க, செஞ்சுட்டு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் வந்து அதனால செய்யக்கூடாது, அது சொல்லக்கூடாது. செய்யறது இந்த கை செய்யறது, இந்த கை வசனம் கூட இருக்குல்ல, இந்த பக்கம் செய்யறது தெரியக்கூடாது. அதே மாதிரி உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க, அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க உபவாசம் இருக்காங்க அப்படின்றது. ஆனா நம்ம என்ன பண்றோம், உபவாசம் இருக்கிறோம், இன்னும் காலையில இருந்து சாப்பிடல, நான் ஒரு ஜூஸ் கூட குடிக்கல, நான் வந்து ரொம்ப வந்து டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை அதிகமா நம்ம பேசி பறைசாட்டுறோம். நம்ம வந்து சொல்லிடுறோம் மற்றவங்க கிட்ட, இதுதான் நான் பண்றேன், நான் உபவாசிக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளே சொல்லிடுறோம். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த என்ன வசனம் போட்டிருக்கு, எங்க போய் ஜெபிக்க வேண்டுமா, எங்க போய் நம்ம உபவாசம் இருக்கணுமா, யாருமே தெரியாத இடத்துல, யாருமே வராத இடத்துல, அரை வீட்டுக்குள்ள அங்கிருந்து உபவாசத்துக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். மற்றவங்களுக்கு சொல்லி அதை ஒரு பெரிய என்ன பண்ணக்கூடாது, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம வெளியில எல்லாருக்கிட்டையும் தற்பெருமையாக நம்ம என்ன பண்ணணும் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சத்தமா அதிகமா வெளியில ரொம்ப அதிகமா நம்ம சத்தமா சொல்ற விஷயம் எல்லாமே வந்து உண்மையா ஆகிட்டு போகிறது கிடையாது. இப்போ ஜென்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போடும். எதுக்கு சத்தம் போடுது? சில ஜென்ரேட்டர்லாம் சத்தம் போட்டு தான் வரும் கரண்ட், சில ஜென்ரேட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும், சத்தமே இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம நிறைய டைம்ல நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். செய்கிற ஒரு விஷயத்த எல்லாத்துக்குமே நம்ம எல்லாரும் செய்யக்கூடாது இல்லைங்களா? இந்த தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விண்வில் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபேன் மாதிரி சுற்றுமே, அது எப்படி சுற்றுது, ரொம்ப ஸ்லோவாக சத்தமே இல்லாமல் சுற்றுது. அது பார்க்க நமக்கு தூரம் வந்து பார்க்க எப்படி இருக்கு, ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கு, சுற்றுற மாதிரி இருக்கு, ஓகே ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தானே இருக்கு. இந்த லாரிலாம் ஏற்றிட்டு போகும்போது பார்த்துருக்கீங்களா? அந்த லாரியே அதுக்காக பெரிய லாரியா இருக்கும், பெரிய லாரி, அது ஒரே ஒரு விங்கு மட்டும் எடுத்துட்டு போவாங்க. அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்போதே தெரியும், அது அவ்வளோ பெரிய விங்கு, அவ்வளோ பெரிய லாரியில் அதை கொண்டு போவாங்க. அது எங்கேயாவது விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு பெரிய விங்கு. ஆனால் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்காது, பெருசா தெரியல, சின்னதா தெரியுது. அதோட போடுற சவுண்ட் எப்படி இருக்கு, சவுண்டே கிடையாது. ஆனா அது 1000 பவர் வாட்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஊருக்கே ஒரு அவ்வளோ ஜாஸ்தியா சப்ளை பண்ற பவர் சப்ளைக்கு உண்டான ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சூரியன் எப்படி இருக்கு, அதோட தன்மை எப்படி இருக்கு, பிரகாசமா இருக்கு இல்லையா? அதுவும் எப்படி இருக்கு, சைலண்டா தான் ஒதுக்குது, சைலண்டா தான் நம்மளுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்குது. அதே மாதிரி சோலார் எனர்ஜி அதுவும் எப்படி இருக்கு, நல்ல கொடுக்குற ஒரு எனர்ஜியை சத்தமா எதுவும் கொடுக்கறது இல்லை, சைலண்டா தான் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அவருடைய அன்பை சைலண்டா தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. அந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு நான் 3 கோணங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுறேன். ஒரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்பு அமைதியாக முன்மாதிரியாக உண்டாகும். உண்மையான அன்பு எப்படி இருக்குமா, அமைதியாக முன்மாதிரியாக உண்டாக்கும். நம்ம வந்து ஆண்டோடைய அன்பை வந்து எப்படி நம்ம வந்து உண்மையா நம்ம அனுபவிக்கிறோமோ அந்த அன்பை நம்ம
நம்மளோட அன்பை எப்படி செலுத்தணுமா? அமைதியாக ஒருத்தவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக நம்ம வந்து செயல்பட வேண்டும். இப்போ நம்ம நிறைய மனைவிமார்கள் இருக்கிறீங்க. உங்களோட அன்பை நீங்கள் எப்படி வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வெளிப்படுத்துவீங்க? உங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி முன்மாதிரியாக இருப்பீங்க? நான் உண்மையில அன்பா இருக்கேன், நான் உண்மையில அன்பா இருக்கேன், உனக்கு புரியுதா, உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிக்கிற அன்பா, அதை வச்சு தான் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க நம்மளோட அன்பை. நம்ம எப்படி இருக்கணுமா? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சொல்லி காமிப்போம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம செய்கிற வேலை என்ன பண்ணுவோம்? சம்டைம்ஸ் ரொம்ப வலியும் வேதனையும் இருக்கும்போது அதிகமாக சொல்லி காமிப்போம். நிறைய பேர் சொல்லி காமிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நாங்கள் சொல்லி காமிச்சிருக்கோம். அந்த மெசேஜ் எல்லாம் எனக்கும் தான் சேர்த்துதான். ஸோ சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். ஐயோ எனக்கு கைக்கெல்லாம் வலிக்குது, நான் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ரொம்ப மாதிரி ஜாஸ்தியாக எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமாக நம்ம சொல்லி காமிச்சிட்டே தான் இருக்கும். மாத்தாள் மரியாதை கூட நீங்கள் வாசிப்பு மாதிரி என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வேலை செய்யும்போது யாராவது சொந்தக்காரங்க யாராவது வந்து பக்கத்தில் தங்கச்சி யாராவது உட்காந்து என்ன பண்ணுவோம்? நம்ம கோவம் வருமா வராதா? என்ன பண்ணுறோம்? ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட ஆரம்பிச்சுடுறோம். ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு யாராவது அக்னாலேஜ் பண்ணுவாங்களா, யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளோட அன்பும் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து முன்மாதிரியே இல்லாமல் நம்ம போயிடுறோம் நிறைய விஷயத்துல. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவரோட அன்பை அமைதியாக நம்மள்கிட்ட காமிக்கிறாரு. ஸோ தெய்வீக அன்பை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் போல நம்மளும் மற்றவங்கள்ட்ட காமிக்கிற அன்பு வந்து எப்படி இருக்கணுமா? அமைதியாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் போல நம்ம வாழ முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். ஆனால் நம்ம ஆண்டவர் போல, ஆண்டவருக்கென்று அவரை போல நம்ம வாழ கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம். லீவ் லைக் கிரைஸ்ட். கிறிஸ்துவ போல நம்ம வாழும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்குமா? சந்தோஷம், சமாதானம், குடும்பங்கள் எல்லாம் பொறுமையான ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிப்போம். சின்ன பசங்களாம் கூட நம்ம அட்வைஸ் பண்ணா பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. அந்த பசங்களுக்கு பிடிக்கல, அந்த பசங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோன்றதே தெரியாத அளவுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். எப்படி பண்ணணும்? கூப்பிட்டு உட்கார வச்சு 4 மணி நேரம் உட்காந்து நம்ம பேசுறதுனால என்ன பண்ண போகிறதில்ல, பசங்க வந்து கேட்க போகிறதில்ல. ஆனால் நம்ம நடந்துக்கிறத பார்த்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறத தவிர்த்து நம்ம நடந்து நம்ம முன்மாதிரியாக நம்ம காமிக்கும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்ம பிள்ளைகளும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க சரி, முன்மாதிரியாக நாம் நடக்கும்போது நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகளும் நடந்து கொள்வாங்க. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வாசித்தேன். என்னன்னா, கிறிஸ்துவை போல வாழ்வோம், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். கிறிஸ்துவை போல வாழ்வோம். ஃபர்ஸ்ட் அவளை போல நம்ம வாழ்ந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, சில சம்டைம்ஸ் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. எந்த டைம்ல தேவையோ அந்த டைம்ல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? சில வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனால் அவரை போல வாழ்றதுக்கு நம்மளுக்கு என்னது? நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதுதான் என்னோட முதல் காரியமாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த சின்ன விளக்குலாம் நீங்க பற்ற வச்சீங்கன்னா எப்படி எரியும்? சைலண்டா எரியுமா? டக்குன்னு பட்டாசு மாதிரி வெடிக்குமா? சைலண்டா தான் எரியும். அதுவே பட்டாசு மாதிரி வெடிச்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை திருப்பி கொடுத்துவீங்களா? பயந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கொடுத்துருவோங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே ஒரு விஷயத்த சைலண்டா எது இருந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில எந்த விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையுமே பொறுத்துல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து கொண்டு போங்க. கண்டிப்பா உங்களை பார்த்து உங்களோட பிள்ளைகள் பொறுமையாக நடந்து கொள்வார்கள். உங்களை பார்த்தோம் இல்லை உங்களோட ஃபேமிலி உங்களை பார்த்தோம் என்ன பண்ணுவாங்க? பொறுமையாக நடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 3:2. போதனை இன்றி, போதனையே என்ன பண்றதில்ல, தேவையே கிடையாது நம்மளுக்கு. எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? நம்மளை பார்த்து மற்றவங்க நடந்துக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம்னா அந்த குடும்பம் இன்னும் அதிக சமாதானமாக இருக்கும். ஸோ சைலன்ஸ் முன்மாதிரியாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்க பழகிக்க வேண்டும். 2வது பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்பு அமைதியாக பரிசுத்தத்தை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? முன்மாதிரியாக இருக்கும்போது நம்மளை பார்த்து மற்றவங்க கற்றுப்பாங்க. 2வது அமைதியாக இருக்கும்போது என்ன? பரிசுத்தம் நம்மளுக்கு கொண்டு வரும். சில டைம் நம்ம வந்து இறந்துட்டோம்னா இறந்தது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி செக் பண்ணுவாங்க? டாக்டர்ஸ்லாம் இப்படி எடுப்பாங்களா, அடிப்பாங்க, கையை தட்டுவாங்க, உழுக்குவாங்க. அப்படி சொல்லி ஒழுங்கி பார்த்து செத்துடுமா
கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, நம்ம அக்கிரமங்களால் நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்ம செத்துக்கிறோம். நம்ம செய்யற காரியங்கள், நம்ம தப்பு பண்ற காரியங்கள் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் நம்ம மறுத்து போகக்கூடாது, நம்ம வந்து நம்ம அந்த விஷயத்துல இருந்து நம்ம ரொம்ப இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்பப்போ என்ன பண்றாரு, தட்டி கொடுக்குறாரு, தட்டி தட்டி எழுப்புறாரு. அது நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்றோம், மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அக்கிரமங்களால நம்ம மறிக்கிறோம். தேவன் அப்பப்போ நம்ம என்ன பண்றாரு, உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ நம்ம பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னா எல்லாராலையும் கண்டிப்பா பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஆனா கிறிஸ்துவத்துல நம்ம வாழும்போது நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள்ல பரிசுத்தனாலே என்னது, பரிசுத்தனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ பிரித்தெடுக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக ஆண்டவர் போல நம்ம நடக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம வந்து தவறி போயிடலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து நம்ம ஏதாவது நம்மளுக்கு பார்த்தா கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சுட்டே தான் இருக்கும் நம்ம லைஃப்ல. யார் மூலியமாவது எந்த பாடுகளாக என்ன பிரச்சனையாவது நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். அந்த டைம்ல நம்ம வழிவிலக்க போகிறதுக்கு சான்சஸ் சாத்தால் அதிகமாக நமக்கு தருவோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சோதனை தான் அது. ஸோ அதுலேருந்து நம்ம மறைத்து போகாத அளவுக்கு பரிசுத்தமாக நம்ம நடந்து கொள்ளும் போது உங்களுடைய உண்மையான அன்பு எப்படி இருக்குமா வெளிப்படும். நம்ம சில டைம்லாம் ஏதாவது ஒரு தவறுலாம் பார்த்துட்டோம், ஏதாவது தவறு நடக்கும்போது பார்த்துருவோம், வாய் சும்மா இருக்குதா, என்ன பண்றோம், செம்மையா போகிறோம். ஏதாவது பார்க்காத பார்த்து அது ஏன் நடக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், அதிகமாக நம்ம கோவப்படுறோம். அதுவே நீங்க அமைதியா சொல்லி பாருங்க, அந்த விஷயத்த இன்னும் அதிகமா அதை தாராளமா அமைதியா செய்து முடிப்பாங்க. அதையே நம்ம ரொம்ப பெருசா அதை ஆக்கிட்டு அதை நம்ம வந்து எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டோம்னா அந்த டைம்ல எங்க சைலண்டா இருக்கணும் அங்க சைலண்டா இல்லாம நம்ம போயிட்டோம்னா அந்த 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 சிச்சுவேஷன் என்ன ஆகும், அதை ஈஸியா தேவையில்லாம மாற்றி வேற மாதிரி கொண்டு போயிடும். ஒரு ஸ்கூல் இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சின்ன வயசுல எல்லாம் செம்மடி அடிப்பார். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்பா அடிச்சு வரோன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நான் சின்ன வயசுல பயங்கரமா வாங்கிட்டு மிஸ் கூப்பிட்டு எங்க அப்பா ஒரு நாள் கூப்பிட்டாங்க. அப்பா வந்தாரு. அப்பா வந்தவொடனே எங்க மிஸ் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ரொம்ப வாழா இருக்கா, யாருனாலும் அடிக்கிறா, பயங்கரமா சேட்டை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா எங்க அப்பா என்ன பண்ணல, அந்த டைம்ல ஒண்ணுமே பண்ணல, அமைதியா இருந்தாரு. ஆனா வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாரு, செம்மடி அடிச்சாரு. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அடிச்சுட போறாங்கன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஆனா வீட்டுக்கு வந்தோம்னா அடி விழ போறது அந்த பயத்தை விட நம்ம தப்பு செஞ்சுட்டுமேன்ற ஒரு பயம் அதிகமா ஜாஸ்தியா இருந்தது. நம்ம ஏன் அப்படி பண்ணணும், அதனால நமக்கு வந்து அப்பா இப்படி அடிப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஜாஸ்தியா ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல அப்பா அமைதியா இருந்து அதை ஏதாவது சொல்லியிருந்தாங்க, அந்த விஷயம் திருப்பி பண்ணிருப்பா நம்ம அடிச்சா என்ன ஜாஸ்தியா பண்ணுவோம்ல, அதே மாதிரிதான் நான் திருப்பி பண்ணேன். சரி அடிச்சுட்டாரே அப்படின்ற ஒரு கோபமும் அந்த வைராக்கியமும் ஜாஸ்தியா இருந்து திருப்பி அந்த இடத்துல நான் தப்பு பண்ணதான் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த இடத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் அதை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்னா, கூப்பிட்டு வந்து சைலண்டா நீ ஜாப் பண்ணி இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அந்த விஷயத்த வந்து அட்வைஸும் இல்லாம அடியும் இல்லாம அந்த விஷயத்த சைலண்டா சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருப்போம். கண்டிப்பா கேட்டிருப்போம். நீங்க உங்க வீட்டுல கூட உங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்கன்னா அடிக்காதீங்க. நான் என் பொண்ணெல்லாம் அடிச்சுட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. ஆனா இப்போ கொஞ்சம் அடி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால வந்து சேட்டை பண்றேன்னு சொல்ல முடியாது. அடிச்ச காலத்துல எல்லாம் சேட்டை பண்ணலாம். இப்ப அடிக்காத காலத்துக்கு சமாதானமா சந்தோஷமா குட் கேர்லா இருக்கா. ஏன்னா பிள்ளைங்களுக்கு அடிக்கிறது பிடிக்கவே மாட்டேன். அடிக்கிறது மட்டும் இல்லை, நீங்க கடின கொள்ளுதல், நீங்க கடினமா ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க, பிள்ளைங்க உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அவ்வளவு கோவம். இப்ப அடிச்சான்றது வேற, இப்பதான் சும்மா திட்டாலே கதவை டமால் கதவு போயிடுறாங்க பிள்ளைங்கலாம். இல்ல நீங்க அதை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி நடந்திருக்குன்னு அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த கோபத்தை வெளிப்படையா அது வந்து சண்டையாவும் போட மாட்டாங்க பிள்ளைங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அதை வேற மாதிரி இதை காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ கடிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப தப்பு. எப்பவுமே வந்து ரொம்ப கண்டிப்பா அவங்க வந்து பரிசுத்தமா அடக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்து நம்ம நிறைய கடிச்சு போனோம்னா அவங்க பரிசுத்தமா இருக்கவே மாட்டாங்க. உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக ஒரு உண்மையான அன்பு நீங்க என்னன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து நடந்துப்பாங்க. ஸோ பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப முக்கியம். உண்மையான அன்பு அமைதியா
அமைதியாக பரிசுத்தத்தை கொண்டு வரும் என்றது வந்து என்னோட 2வது காரியம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஒரு வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். கத்தி கத்தி பயங்கரமா சேட்டை பண்ணி ரொம்ப அதிகமா இது பண்ணி என்ன பண்ண போதில்லை. அதிகமா பேசுறதுனால போதுமே கிடையாது. அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பேசிட்டா அதை கேட்டுப்பாங்க. என்ன பேசக்கூடாதோ அதை பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுமோ அதான் சொல்லணும். அதிகமா பேசுறதுனாலே கோவப்படுறதாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ என்ன ஆண்டவர் நினைச்சிருக்கலாம்ல, நம்ம வந்து ஓவரா வந்து பேசினா நம்ம வந்து நம்ம இது பண்ணுவோம். பட் அப்படி கிடையவே கிடையாது. அதிகமாக நம்ம பேசுறது நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னாவே பாதி பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ நம்ம பேசும்போது சில வார்த்தைகளை அமைதியாக காத்து அமைதியாக சில விஷயம் நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி மற்றவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்டுப்பாங்க. ஒரு ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. நான் இப்போ இல்லை, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறோமா அப்படின்னு எங்கள் சித்தி சொன்னாங்க. எதுக்கு சித்தி திடீர்னு இப்போ ஊருக்கு போறீங்க, இங்கே இருங்க இப்போ நாளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அங்கே போய் அவங்ககிட்ட அதுக்கு என்னன்னு கேட்காம நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாங்க, கேட்டால் என் மனசு ஆறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு கிளம்பி போய் அந்த திட்டத்துக்கு போகிறது நல்லதா? அது கேட்டும் பிரோஜனம். அது என்னைக்கோ முடிஞ்சிட்டு இருக்கோம், அது என்னைக்கோ மறந்துட்டு இருக்கோம். அதை திருப்பி நம்ம போய் பேசினாலும் அது என்ன வாய் திறக்கணும்னு அவசியமும் கிடையாது. என்ன பண்ணாலும் 2 விஷயம் வந்து சொல்லி ஆசைப்படுறேன். ஏசாயால 53:7-9 மட்டும் வாசிங்க. 53:7-9. இதுதான் என்னோட 3வது காரியம். என்னன்னா, உண்மையான அன்பு அமைதியாக பாடுகளை சகிக்கும். இந்த வசனம் வாசிக்கும் போது 2 விஷயத்தை நம்ம அடிக்கடி வாசிச்சோம். என்னது? வாய் திறக்கவில்லை. அவருக்கு தெரியும் இவ்வளோ பிரச்சனை ஆகுது, இவ்வளோ நம்ம அடிக்கப்படணும் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணல, அந்த இடத்துல அவர் வாயை திறக்கவில்லை. 3 விஷயம் அதை பார்க்குறீங்க. நெருக்கப்படும் போது, அப்புறம் ஒடுக்கப்படும் போது, அப்புறம் அடிக்கப்படும்படி. இத்தனை விஷயம். அதாவது நம்மளா ஒத்துப்போமா, நெருக்கும் போது ஒடுக்கும் போது அடிக்கப்படும் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஐயோ பயங்கரமா நம்ம கூட்டுற மாட்டோமா, நம்மளுடைய பிரச்சனை எல்லாருக்கும் சொல்ல மாட்டோமா, அந்த மாதிரி எவ்வளவு நம்ம பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றல, ஆண்டவர் 2 வார்த்தையில சொல்லியிருக்கேன், வாய் அவர் என்ன பண்ணல, திறக்கவே. ஒரு ஆப்ரேஷன் பண்றோம், ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண போறோம், தெரிஞ்சிச்சு நமக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்க போது, நம்ம உயிர் பிழைப்போமா பிழைக்க விட்டுருமான்றது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல ரொம்ப பயப்படுறோம். நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டோம், ஐயோ என்னடா இந்த ஆண்டவர் நம்ம எடுத்துப்பாரா, இல்லை நம்ம இதை உண்மை கொஞ்சம் உயிரோட இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து இது பண்றோம், கத்திப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். ஆனா ஆண்டவர் அவ்வளோ மோசமான ஒரு சூழல் இருக்கும்போது என்ன பண்ண, ஆண்டவர் உடல்ல இருக்கிற வழியை பத்தி அவர் யோசிக்கவும் இல்லை. ஏன்னா நடக்க போதுன்னு தெரியும் அவருக்கு. இருந்தாலும் உடம்புல முட்டியில இருந்து காலில் டோ வரைக்கும் அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்ணல, அவரு அசரவே. நம்ம தான் ஒரு சின்ன ஒரு கையில இருக்கிற நகம் வந்து பிரிச்சு போச்சுனாலும் வலி பயங்கரமா உயிர் போற மாதிரி வலிக்கும், ஊரே கூப்பிடுறோம்ல. ஆனா அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவர் வந்து அந்த டைம்ல அவ்வளோ கஷ்டப்பட்டாலும், அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பாடுகள் என்னவென்று அவருக்கு தெரியும். அந்த பாடுகளை சகிக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். ஸோ அந்த பாடுகள் நம்மளுக்கு நிறைய போராட்டம் லைஃப்ல கண்டிப்பா உண்டுங்க. போராட்டம் இல்லாத லைஃபே கிடையாது, கண்டிப்பா இருக்கு.
அதெல்லாத்தையும் நம்ம வந்து கடந்து அதை வந்து கம்மாக்ராஸ் எல்லாத்தையுமே தாண்டி வரதுனால நமக்கு வந்து நிறைய அந்த வெற்றிகள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பெண்களாக நம்ம இருப்போம், பாடுகள் ரொம்ப வந்து கம்மியாக நான் சொல்லவே மாட்டேன். ஆண்களோட ஜாஸ்தி பாடுகள் பெண்களுக்கு அதிகமாக தான் இருக்கு. வீட்லேயும் சரி, வெளியில் போனாலும் சரி, வேலை இடத்துலையும் சரி, எங்கே போனாலும் போராட்டம், ஹராஸ்மெண்ட்டு, வேலை இடத்துல ஹராஸ்மெண்ட்டு, எங்கே போனாலுமே நிறைய பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கோம். பட் ஆனாலும் எத்தனை பாடுகள் நம்மளை சுற்றி வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை நாம் சஃபரிங் கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து ஒப்பு கொடுத்துடணும். இஸ் தேர், எல்லாமே அவர் பார்த்துப்பார். ஏன் நம்ம கிட்ட கையில வச்சுக்கிட்டு நம்ம ஏன் கஷ்டப்படணும்? ஆண்டவர்கிட்ட இருக்காருல பார்த்துக்கிட்டு. அந்த நம்பிக்கை ஏன் நம்ம கிட்ட இருந்து வரமாட்டேன்னு நமக்கு தெரியலங்க. நிறைய டைம் நம்ம அப்படிதான் ஒதுக்கப்பட்டிருக்கோம். யாராவது ஏதாவது சொல்லிடுறாங்களா, யாராவது ஏதாவது நம்மளை ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசுல எப்பயுமே வந்துருக்கு. அப்படி வரவும் நம்ம ரொம்ப தாழ்ந்துடும். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு வந்துருக்கு. சரி, நம்மளால பண்ண முடியல பொருள், அதனால நம்மளை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பொருளுக்கு அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி நம்மளுக்கு உருவாயிடுது. நிறைய பாடுகள் இருக்கு, அதை தாண்டி வர முடியல. ஒரு 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 இடத்துல போய் நம்ம லாக் ஆயிடும்ல. எங்கேயாவது போய் நமக்கு எவ்வளவோ கடந்து வரோம், தாண்டி எல்லாத்தையுமே பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு வரோம். பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல போய் நம்ம லாக் ஆயிடும். அந்த இடத்துல நம்மளால எந்த சூழ்நிலையும் நம்ம முடிவெடுக்கவும் முடியல, நம்மளால தாண்டி வரவும் முடியல. பாடுகள் கண்டிப்பா ஆண்டவருக்கு வரும் தெரிஞ்சு என்ன பண்றது, அவர் நெருக்கும் போதும் சரி, ஒடுக்கப்படும் போதும் சரி, அவர் வந்து அடிக்கப்படும்படி அவர் வந்து அப்படி நடக்க போதும் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணல, அசரவே இல்லை. ஸோ அந்த பரிசுத்த அந்த ஒரு அமைதி நம்ம என்ன பண்ணணும், காக்க வேண்டும். அந்த பாடுகளை அமைதியாக நம்ம சரி கட்டி அதை நம்ம தாண்டி வர வேண்டும். தீங்குக்கு எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு, தீங்குக்கு பார்த்து நீங்க வந்து பயந்தும் ஓடாத, அதை வந்து எதிர்த்தும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அதெல்லாம் பார்த்துலாம் வந்து ரொம்ப இது பண்றாங்க. ஒரு நம்ம ஏதாவது சின்ன விஷயத்த ஏதாவது நம்மளை குறித்து யாராவது பின்னாடி பேசுறாங்க, இல்லை ஆஃபீஸ்ல யாராவது உங்களை பற்றி காசிப் பண்றாங்க, யாராவது உங்களை இறக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து சம்டைம்ஸ் பொறுமையா போயிட்டா அதுவா சால்வ் ஆயிடும். அதை குறித்து நம்ம திருப்பி அதிகமாக வந்து திருப்பி அதை வந்து நெருக்கிட்டு அதை ரொம்ப பேசிட்டு அது ரொம்ப நம்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம அதை பேச ஆரம்பிச்சோம்னாலே நம்ம பிரச்சனை இன்னும் பேசதான் ஆயிடும். அதுலேயே நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை கொண்டு தீங்கு எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிற்கவே கூடாது. எங்க தீங்கு நடக்குதுன்னு தெரியுதோ அங்கிருந்து நம்ம விலைக்கு வந்துடணும். எங்க பிரச்சனை இருக்கு, எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு நமக்கு தெரியுது. அந்த ப்ராப்ளம் நம்ம வந்து சரி கட்ட முடியும்னா பண்ணலாம், அப்படி முடியலையா நம்ம அதுல இருந்து விலைக்கு வந்துடணும். அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலையோ படக்கூடாது. அது உங்களை வந்து பாதிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு நீங்க வந்து கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க ஒரு பெரிய சாட்சியாக தான் நீங்க வாழ வேண்டும். பாடுகளை நம்ம சகிக்க வேண்டும். ரொம்ப மூணுமே ஒரு முக்கியமான விஷயம். சைலன்ஸ், அமைதியான ஆண்டவர் எப்படி அமைதியா இருக்கிறார் நம்மளோட வாழ்க்கையில. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், நமக்கு ஏன்டா ஆண்டவர் இவ்வளோ பாடுகள் தராரு, அமைதியா இருக்காரு ஆண்டவர், நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களா, நான் இவ்வளோ கேட்குறேன், நீங்க எதுக்குமே எனக்கு பதில் தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கோம்ல. நம்ம வீட்டில் கேட்குற மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, மற்றவங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனை வருது, நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் எங்கள் வீட்டை நல்லா தானே பார்த்துக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கணும். ஆண்டவர் சைலண்டாக இருக்கார். பட் அதுக்குண்டான பதிலை உங்களுக்கு கண்டிப்பாக எங்கே கொடுக்கணுமோ அங்கே கண்டிப்பாக தருவார். ஸோ அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தோன்று போகவே கூடாது. ஏன்னா அவங்களோட அன்பு அந்த சைலண்டாக இருந்தால் அது வெளிப்படுத்தாது. அந்த அன்பு சைலண்டாக இருக்கும்போது நம்ம புரிந்து கொள்வதற்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அதுதான் ஒரு பரிசுத்தமான அன்பு, தெய்வீகமான அன்பு. நீங்க வந்து வெளியில போய் நீங்க அன்பை நீங்க வெளியில காட்டும் போது உங்ககிட்ட நிறைய பேர் அன்பு காட்டுவாங்க. நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு முன்மாதிரியா இன்னொருத்தவங்க அனுப்பிப்பாங்க. நம்ம முன்மாதிரியே இல்லாம நம்மளே சும்மா தேவையில்லாத நம்ம பேசிட்டு நம்ம வந்து கிறிஸ்துவங்களாக இருக்கோம், நம்மளே வந்து திருப்பியும் தப்பு செஞ்சுட்டு மற்றவங்க நம்ம வந்து துன்புறுத்துட்டு இருந்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களே இருக்காங்க, நம்ம அப்படி நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்க, எதிர்பார்க்குறாங்க. வெளியில இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறாங்க, நம்ம எப்படிதான் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நம்ம தெய்வீக அன்போட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ரொம்ப அன்பானவங்க, இப்போ கிறிஸ்டின்ஸா அதான் இவங்களும் அன்பா இருக்காங்க போல இருக்கு. எங்களுக்கு காலேஜ்லாம் சொல்லுவாங்க, இவங்க வந்து ரொம்ப கிரேட், எந்த பிரச்சனை இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் நானாக சால்வ் ஆகிட்டேன், அதெல்லாம் பிரச்சனை நான் மைண்டில் எடுத்துக்கவே மாட்டேன்.
மனசுல எடுத்துக்க மாட்டேன், எதையுமே எடுத்துக்க மாட்டேன். அது இட் வில் சால்வ் ஒன் பர்டிகுலர் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல கண்டிப்பா நம்ம பதிக்க வைக்கணும். தேவையான நேரத்தில் ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு பதில் கொடுப்பார். ஸோ ஹி இஸ் a true God இல்லையா? அவரோட சைலன்ஸ் நம்மளுக்கு வந்து நல்லதை தான் நம்மளுக்கு கற்றுக்கணும். ஸோ இந்த 3 காரியங்கள் பார்க்கணும். ஒன்று என்னதுங்க, நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும். 2வது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 3வது அமைதியாக நம்ம பாடுகளை சந்திக்கும்படியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளோ அழகாக பாடுகளை சந்திச்சார்ல, எவ்வளோ ஒரு அடி, எவ்வளோ உதை, எவ்வளோ தூஷித்தார்கள், எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. தீர்க்கதரிசி அல்லவா அப்படி நிறைய வசனம்லாம் கோட் பண்ண, பட் நம்ம டைமில் நான் விட்டுட்டேன். ஸோ அவ்வளோ எல்லாம் அவ்வளோ கேவலமாக பேசினாங்க. பட் ஆனால் அதை குறிச்சுலாம் ரொம்ப பெருசாக இது பண்ணாங்க. அது மாதிரி தான் நம்ம அதை நினச்சிக்கணும். ஆண்டவர் வந்து இது இருக்கும், நம்ம ஆண்டவர் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 25% தான் நம்ம இருக்கணும்னு ஆசை பண்ணுவோங்க. அந்த பாடுகளை நம்ம சகிக்கிறதுக்கு, நம்ம வந்து எதிர்த்து கொள்றதுக்கு நம்ம எதுவுமே கஷ்டப்படவே கூடாது. ஆண்டவர் தாமே வசனம்